இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களோட பிரச்சாரம் வந்துட்டு பெரம்பூர்ல திரு விஜய் அவர்கள் நடத்த வேண்டியது. நடத்த முடியாம போனதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு அவர் உரிய நேரத்துல வந்துட்டு விண்ணப்பிக்கல, அதனால நாங்க அதுக்கு பெர்மிஷன் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த ரோடு வர்ற வழியில ரோட்ல ஃபுல்லா பெரிய பள்ளம் தோண்டி போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த கும்பல்ல இருந்து அங்க கூட முடியாது, அதுவுமே ஒரு காரணமா சொன்னாங்க. எவ்வளோ பேர் எவ்வளவோ காரணம் சொல்லட்டும். ஒண்ணே ஒன்று தான் நான் கேட்க விரும்புறேன். இப்போ ஒரு வேளை விஜய் வந்திருந்தார், அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா ஒரு 10 டாபிக் ஒரு 15 டாபிக் எடுத்து அவர் வந்துட்டு மேக்சிமம் பேசியிருப்பாரு. பேசியிருந்தார் சொன்னா எல்லாருமே அந்த டாப்பிக்கை மட்டும்தான் எடுத்து பேசியிருப்பாங்க. ஆனா நீங்கள் பண்ற செயல்கள்னால அவரை வந்துட்டு பிரச்சாரமே பண்ண விடாம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செயல்கள் பண்றீங்களோ, இதனால தான் அவர் வந்துட்டு இன்னுமே பாப்புலர் ஆகுறாரு, இன்னுமே அதிகமாவே பேசப்படுறாரு. நீங்க அவரை முடக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதிகமான ஃபேமும் அதிகமான ஒரு டாக் ஆஃப் த டவுனா வந்துட்டு மாறுறாரு ஒவ்வொரு வாட்டியுமே. வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுற நீங்க வந்துட்டாருன்னு சொன்னாக்க தொட நடுங்கி போகும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நான் ஒரு சில மீம்ஸ் எல்லாமே பார்த்தேன். அதுதான் வந்துட்டு எல்லாருமே ப்ரூவ் பண்றீங்க ஆக்சுவலி. உண்மையும் அதுதான் போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சிந்தனைக்குள்ள வந்துட்டு எல்லாரையுமே கொண்டு போறீங்க. பார்ப்போம். அடுத்தடுத்த பிரச்சாரத்துக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஏற்கனவே கோரிட்டாரு. முதல் பிரச்சாரம் தான் டைம் தாண்டி இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. அடுத்தடுத்த பிரச்சாரத்துக்கு கோரி இருக்காரு. அதுக்கு என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கிறீங்க? இல்லை இதே மாதிரி மறுபடியும் முடக்குவீங்களா? தாராளமா முடக்குங்க. முடக்கி மறுபடியும் ஒரு டவுன் ஆஃப் த டாக் ஆக்க வச்சு இன்னுமே வந்துட்டு அதிகமான ஃபேமு வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருக்குமே இன்னும் நல்ல வெளிப்படையா தெரியப்படுத்துறீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை. இது அனைத்துக்குமே வந்துட்டு ஒரு கண்டிப்பா ஒரு முடிவுங்கிறது நிச்சயம் இருக்கு. மக்களே தயவு செய்து சிந்தித்து பார்த்து ஓட்டளிங்க.